பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு, நான் ஒரு வேதாளம் பேய்களை பிடிக்க வந்து வேதாளம்னு சொல்றாரு. ஒரு பேயை பிடிக்க போனா இன்னொரு பேய் வருது, அதனால வந்து நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அது பேய்க்கும் வேதாளத்துக்கு உண்டான போராட்டம். நாங்கள் மனுஷங்க, அதை பத்தி கவலைப்படாது. நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி சாட்டை துறைமுருகன் கைது பண்ணிருக்காரு. தமிழக அரசு குறித்து விமர்சனம் பண்ணனால அவர் காவல்துறை கைது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது அண்ணாமலையே குற்றம் சாட்டுறாரு. நான் ஒண்ணு சொல்றோம், அவங்க என்ன வார்த்தைகள் உபயோகித்தார்கள், அது கைது செய்வதற்கு உகந்த வார்த்தைகளா இல்லையா என்பதை நீங்கள் படித்து பாருங்கள். அதற்கு பிறகு அரசின் மீது குற்றம் சுமத்துங்கள். அதை விட்டு இன்றைக்கு வந்து சமுதாயத்திலே தவறான வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் உபயோகித்து விட்டு அல்லது உபயோகிக்கக்கூடாத வார்த்தைகளை உபயோகித்து விட்டு அதற்கு பிறகு எங்களை வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கத்தோடு கைது செய்திருக்கிறார் சொன்னால் தவறு. இந்த அரசுக்கு பழிவாங்கும் நோக்கம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, அமைதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. எனவே முதல்வர் அதன்படிதான் செயல்படுவாரே தவிர யாரையும் பழிவாங்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அல்ல எங்களுடைய முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி ஆய்வுக்கூட்டம் நடத்திட்டு வர்றாரு. நீங்க ஏற்கனவே அதிமுக குறித்து கூறியிருந்தீங்க. இன்றைக்கு அவருடைய நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலைமையாக இருக்கிறது. அதை பற்றி மீண்டும் நான் சொல்வதற்கு வருத்தப்படுகின்றேன். ஆனால் இன்றைக்கு அவருடைய இயக்கத்திலேயே அவருடைய கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்களும் அங்கே அவருக்கு அழுத்தம் தருகிறார்கள். டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவர்களும் அழுத்தம் தருகிறார்கள். இதெல்லாம் பத்திரிகைகளில் செய்திகளாக வந்துவிட்டன. எனவே இதை இனிமேல் மற்றவர்கள் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. எனவே நான் சொன்னது, தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு ஆபத்தான சூழ்நிலை சந்திக்கப் போகிறது என்று சொன்னோம். அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. எனவே அங்கே இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் நீங்கள் நம்பி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றோம். இங்கே தலைவர் தளபதி உங்களை அரவணைத்துக் கொள்வார், உங்களை வழிநடத்துவார், பாதுகாப்பார். இங்கே எல்லோருக்கும் எப்படி முக்கியத்துவம் தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே திராவிட இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான். உண்மையான அதிமுக தொண்டர்கள் வாருங்கள் என்று அழைக்கிறேன். அதனாலதான் நான் வந்து எங்கள்கிட்ட வந்துருங்க, நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்போம்னு சொல்றேன். டபுள் ஸ்ட்ராங் ஆயிடுவோம். பிப்ரவரி இடைத்தேர்தலில் அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு புறக்கணிப்பு போடுங்க. இப்போ வந்து அதிமுக தேமுதிக வாக்குகள் யாருக்கு போயிருக்கும்? திமுக வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அப்ப அந்த வாக்குகள்லாம் யாருக்கு வந்திருக்கும் என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். விஜயபாஸ்கர் வந்து தலைமுறை தொடர்ச்சியா பல்வேறு இடங்கள்ல அவர் தலைமுறைவாக இருக்கிறது அப்படின்னாவே அவர் தப்பு பண்ணிருக்காரு என்கின்ற அர்த்தம் அதை வெளிப்படுகிறது. தைரியம் இருந்தால் அவர் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு முன்ஜாமீன் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அது இன்னும் கிடைக்கவில்லை. எனவே தலைமறைவாக இருக்கின்ற அவரை தேடி கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக காவல்துறைக்கு உண்டு. எனவே இன்றைக்கு நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அவர் எந்த மாநிலத்துக்கு சென்றிருந்தாலும் நிச்சயமாக நம்முடைய காவல்துறை கண்டுபிடித்து கொண்டு வந்து நிறுத்தும்.